فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்கள் வாழுகிற நாட்டிலே அனைவரும் நல்லிணக்கத்தோடும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டு பல வருடங்களாக தமிழகத்திலே நடைபெற்று வருகின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க முஸ்லிம் அல்லாத நண்பர்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரையோடு நாம் கேள்விகளுக்குள் நுழைவோம். இஸ்லாம் என்ற மார்க்கம் பல்வேறு செய்திகளை உலகத்திற்கு சொன்னாலும் அது சொல்லுகிற முக்கியமான செய்திகளிலே மனித நேயம் முதன்மையான இடத்தை வகிக்கிறது. பொதுவாக மதங்கள் என்று சொன்னால் கடவுளை எப்படி நெருங்குவது, கடவுளை எப்படி வழிபடுவது, கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்வது, இவற்றைத்தான் முன்னிலைப்படுத்தி பேசுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை கடவுளுக்கு செய்கின்ற காரியங்களை சொல்லித் தருவது போலவே மனிதர்கள் தங்களுக்குள்ளே நேர்மையாகவும் நியாயமாகவும் நல்ல இணக்கத்துடனும் வாழ வேண்டும். இது ஒரு முக்கியமான அம்சம் என்று இஸ்லாம் போதிக்கிறது. முதலாவதாக இதற்கு இஸ்லாம் எடுத்து வைக்கிற அடிப்படை என்னவென்று சொன்னால், உலகத்திலே யாரும் சொல்லாத சிந்திக்காத கோணத்திலே முதலாக இஸ்லாம் இந்த செய்தியை உலகத்திற்கு சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மத நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாலும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்ன பிற மொழிகளை பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்தியர்களாக இருந்தாலும் வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எல்லோருமே ஒரு தாய் தந்தையின் மூலமாகத்தான் உருவானீர்கள். இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி என்னவென்றால், கடவுள் ஒரு ஜோடியைத்தான் படைத்தாராம். அந்த ஒரு ஜோடியிலே இருந்து பல்கி பெருகித்தான் நம்ம பல மதங்களாக பல மொழி பேசக்கூடியவர்களாக பல தேசத்தவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். இது மனித நேயத்தை சொல்வதில் இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை ஒத்துக்கொண்டால் தான் நமக்குள்ள மனித நேயமே வரும். இப்ப நம்முடைய மதம் என்னவா வேண்டாம் இருக்கட்டும், நம்முடைய மொழி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், எங்களுடைய அப்பனும் உங்களுடைய அப்பனும் ஒரு ஆள் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள என்ன பிறப்பின் அடிப்படையில் என்ன ஏற்றதாழ்வு, நமக்குள்ள பிறப்பின் அடிப்படையில் இவர் வசந்தவர் இவர் தாழ்ந்தவர் சொல்ல இயலுமா? அப்ப ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த ரெண்டு பிள்ளைகள் எப்படி ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர் சொல்ல முடியாதோ? ஆனா சொல்லலாம், அவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு சொல்லலாம், அவங்களுடைய உழைப்பை வைத்து சொல்லலாம். ஒருத்தர் படிச்சிருக்காரு ஒருத்தர் படிக்கல, படிச்சவர் வசந்தவர் சொல்லலாம். ஒருத்தர் நல்ல திறமையா இருக்காரு ஒருத்தர் திறமை இல்ல, அதுக்காக சொல்லலாம். இவர் இந்த ஜாதியில பிறந்ததுனால ஒரு வசந்தவர், அவர் அந்த அப்பனுக்கு பிறந்ததுனால தாழ்ந்தவர் சொன்னா நம்ம எல்லாருக்குமே உறப்பம் தானே வர்றாரு கடைசியில அப்படின்னு சொல்லி உலகத்துல சர்வ தேசத்துக்கும் ஒரு மனிதநேயத்திற்கு பாதை அமைக்கிறது இஸ்லாம். சில பேர் இந்த மனிதநேயத்திற்காக வேறு வேறு சித்தாந்தங்களை சொல்லி ஒற்றுமைப்படுத்த பார்ப்பார்கள். எப்படி சொல்வார்கள்? எல்லாருடைய ரத்தமும் சிவப்புன்னு சொல்லுவாங்க. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு உதிரம் என்றும் சிவப்பு என்றெல்லாம் பாடல் படிக்கிறார்கள்.
அப்ப ரத்தம் நம்ம எல்லாருக்கும் சிவப்பு தானே? ரத்தம் எல்லாருக்கும் சிவப்புண்டா சமத்துவம் வந்துருமா? ரத்தம் எல்லாருக்கும் சிவப்புண்டா மிருகத்துக்கு கூட சிவப்பு தான். அதனால மிருகமும் மனுஷனும் சமமாக முடியுமா? ரத்தம் சிவப்பு என்று சொல்ற சித்தாந்தத்தினால எல்லாம் நமக்குள்ள சகோதரத்துவமோ மனிதநேயமோ வராது. இன்னும் சொல்ல போனா ரத்தத்துல குரூப்பே இருக்குது. ரத்தத்துல ஏ இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது, அதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கிறது. ரத்தங்கிறது சிவப்புங்கிறது ஒரு மனிதநேயத்தை சொல்வதற்குரிய வழிமுறையா? இதை எல்லாரும் ஒத்துக்கொண்டா எல்லாரும் சகோதரர் ஆயிர முடியுமா? அப்ப 6 மாடு கழுத குதிரையெல்லாம் சகோதரர் ஆயிரணும். அது சரியான அடிப்படை இல்லை. அடிப்படை என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு 600 கோடி பேர் இருக்கிறோம் உலகத்துல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 500 கோடி பேர் இருந்திருப்போம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 400 கோடி பேரா உலகத்துல இருந்தோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 300 இருந்திருப்போம், 200 இருந்திருப்போம், 100 கோடியா இருந்திருப்போம், 50 கோடியா இருந்திருப்போம், 10 லட்சமா இருந்திருப்போம், 5 லட்சமா இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி 2000 இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 200 இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 20 பேரா இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 10 பேரா இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 2 பேர்ல வந்து முடியும். இப்படியே குறைச்சிக்கிட்டு போனோம்னு சொன்னா இந்த உலகம் எங்க போய் முடியும்? 2 பேர்ல போய் முடிஞ்சிடும். அப்ப அதுல இருந்தா நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம் ஒத்துக்கொண்டால் உங்க கொள்கை வேறாவும் என் கொள்கை வேறாவும் இருக்கிறதுக்கு அடிச்சுக்கணுமா? நம்ம எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறோம். எனக்கு பிடிச்ச கொள்கையை நான் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கொள்கையை நீங்க எடுத்துக்கிறீங்க. இதுக்காண்டி அடிச்சுக்கணுமா? இதுக்காண்டி வெட்டிக்கிட்டு சாவணுமா? அப்படிங்கிற ஒரு பேசிக்கை இஸ்லாம் உலகத்துக்கு எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி இந்த மனித நேயத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு கான்செப்ட் என்னன்னு கேட்டா, பொதுவாக கடவுளுக்கு செய்யற கடமைகள் சில கடமை இருக்குங்க எல்லா மதங்கள்லையும். இப்ப இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தொழுகை நடத்த வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு கடவுளுக்கு செய்யற கடமை. இதே மாதிரி மனுஷனுக்கு செய்யற கடமைன்னு சில கடமை இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு செய்யற கடமைகளில் நீங்கள் ஏதாவது குறை வைத்தால் கடவுள் நினைத்தால் மன்னித்து விடுவார். மனிதர்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களேயானால், மனிதர்களுக்கு நீங்கள் அக்கிரமம் புரிந்தீர்களேயானால் கடவுள் மறுமையில மன்னிக்க மாட்டார். அந்த மனிதன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்க மாட்டார்னு சொல்லி, நான் ஒருத்தன் அநியாயமா அடிச்சிருக்கிறேன், அவனுடைய சொத்தை பறிச்சிருக்கிறேன், அவன் மீது அவதூறு சொல்லி இருக்கிறேன், கோல் சொல்லி இருக்கிறேன், புறம் பேசி இருக்கிறேன், அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறேன், நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறேன். இவனெல்லாம் இறைவன்ட்ட நாளைக்கு முறையிடுவான் கடவுள்கிட்ட. கடவுளே, இவன் எனக்கு இந்த அநியாயம் பண்ணனா. இப்ப கடவுள் நியாய தீர்ப்பு வழங்கணும். அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? என் விஷயத்துல நீ சரியா நடந்தா பத்தாது, தொழுதா மட்டும் போதாது, நோன்பு நோற்றால் மட்டும் போதாதுப்பா, நீ மனுஷனுக்கு செய்யற காரியத்தை ஒழுங்கா செஞ்சியா அப்படின்னு கடவுள் கேட்டு மனிதனுக்கு செய்த தவறுகளை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களை பார்த்து கேட்கிறாங்க, திவாலாகி போனவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? திவால்னா இந்த மஞ்சள் நோட்டீஸ் விடுறாங்க பாப்பர், இந்த பாப்பரா போனது யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள்லாம் சொல்றாங்க, காசு பணம் இல்லாதவன் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்ல, அவன் இல்ல. ஒரு மனிதன் நிறைய கடவுளுக்காக தொண்டு செஞ்சிருப்பான், தொழுதிருப்பான், நோன்பு நோட்டிருப்பான், அதனால் நிறைய நன்மைகள் அவனுக்கு கிடைக்கும். அந்த நன்மைகளோடு இறைவன் முன்னாடி நிற்பான். மரணத்திற்கு பிறகு அந்த நன்மைகளோடு கடவுள் முன்னாடி நிற்பான். அதே நேரத்தில் ஒருத்தனை அடிச்சிருப்பான், ஒருத்தனை திட்டி இருப்பான், ஒருத்தனை ஏசி இருப்பான். அவன் முறையிடக்கூடிய நேரத்தில் இவனுடைய நன்மைகளை எல்லாம் பறித்து அவனுக்கு கடவுள் கொடுத்துருவாரு. கடைசியா செஞ்ச நன்மைக்கு பயனற்றவனாக நிற்பான். இவன் தான் திவாலாகி போனவன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் மனித நேயத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு உரைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மரணத்திற்கு பிறகு, நம்ம எல்லாம் மரணித்த பிறகு கடவுள் விசாரணை மேற்கொள்வார். அது இஸ்லாத்தினுடைய முக்கியமான நம்பிக்கை. அந்த விசாரணையில கடவுள் கேட்பாராம் மனுஷன்ட்ட, ஏன்பா நான் பசியோட உங்ககிட்ட நான் உணவு கேட்டனே, எனக்கே நீ உணவு தரல? யார்? கடவுள் கேட்பாராம். நபிகள் நாயகம் இதை எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. கடவுள் கேட்பாராம், நான் பசியோட உன்ட சாப்பாடு கேட்டேன்ல, நீ ஏன் எனக்கு சாப்பாடு தரல? அவன் சொல்லுவானா, கடவுளை உனக்கு ஏது பசி, நீ எப்ப என்கிட்ட வந்த?
நான் எப்ப உனக்கு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்லுவான்.